ஐயா, சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா போலீஸும் இந்த மாதிரி, போலீஸ் சைடும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, அப்ப இதுதான் சரியா இருக்கு இந்த அரசுல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது இதெல்லாம் கேட்கும்போது. ஏன்னா அயோக்கியங்கிறது எல்லா இடத்துலயும் இருப்பான்டா, பொதுமக்கள்லயும் இருப்பான், போலீஸ் ஸ்டேஷன்லயும் இருப்பான். போலீஸ் காக்கி சட்டையை போட்டு அந்த இதை பாரு காணான்னு, ஸ்கூட்டர் காணான்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அந்த அம்மாவை அவன் இது பண்ணி தனி அறைக்கு கூப்பிட்டு இருக்கான். அந்த தைரியம் எப்படிங்க? அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னு அவனை வெட்டி விடணும்டா. நான் தான் கேட்கிறேன், இந்த மாதிரி பயலையில எல்லாம் கூப்பிட்டு கல் சுண்ணத்து பண்ண மாதிரி கல் டக்குன்னு கத்தைய வச்சு வெட்டி விடணும். உத்தரவு போட்டாங்க, அதுல ஏதோ டிஸ்டர்ப் ஆகி போச்சு. ஆமா, இந்த மாதிரி கட் பண்ணாதான் நாய்களுக்கு என்ன வேணாம். நிறைய பேர் நீங்க அதெல்லாம் இருந்தா என்னங்க, எதுக்குங்க ஒரு அதாவதுங்க இந்த நாட்டுல தாயா தந்தையா தாயா மகளா தன்னுடைய மனைவியா நேசிக்கக்கூடிய குழந்தையா நேசிக்கக்கூடிய குழந்தைகளையும் பிள்ளைகளையும் இந்த மாதிரி ஒரு 3 வயசு பிள்ளைய ஒருத்தன் போய் இதை பண்ண போறான். நாங்க முடிக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி பண்றானுங்களை என்ன பண்ண சொல்ற, இவங்களை வெட்டினா தானே சரியா விடக்கூடாது, எல்லாத்தையும் கட் பண்ணணும்.